எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் மெயினாக ஒரு விஷயம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லி எல்லாமே இந்த ஒரே ட்ரெஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பையன் தூங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ட்ரெஸ்லேயே அன்பாக்சிங்கும் வரும். இப்போ நான் பேச போகிறதும் வரும். என்னென்னா நான் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய ஃபேமிலிக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி பார்க்குறவங்க அன்னோன் பர்சன் யாருக்காக இருந்தாலுமே சொல்ல விரும்புகிறது என்னென்னா, யூடியூப்னாலே எல்லாருமே ஹாய் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு ஐயோ அந்த சைடு மழைன்றதுனால ட்ரெஸ்லாம் வந்து உள்ளே காய போட்டிருக்கோம், அதெல்லாம் தெரியுது. என்ன சொல்ல வந்தேன்னா, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ அம்மா வீட்டுக்கு போனதுனால அங்கே ப்ளஸ் வந்து குழந்தைக்கு மெயினாக உடம்பு சரியில்லை, அவனை பார்த்துக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ வீடியோஸ் அந்த மாதிரி நான் எதுவுமே எடுக்கல. இப்போது ஓரளவுக்கு ஓகே ஆகிட்டான். கொஞ்சம் சளி மட்டும் இருக்குது, அதுக்கு வந்து டானிக்லாம் கொடுத்துட்ருக்கேன். எங்கே போனாலும் என்னென்னமோ தெரியுது. ஏன்னா நான் வீட்டில் இல்லைன்றதுனால என் ஹஸ்பண்ட் வீட்டை கொஞ்சம் கன்றாவியாக பண்ணி வச்சுருக்காரு. எதையுமே பார்க்க முடியல, க்ளீன் பண்ணோம். ப்ளஸ் அம்மா வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி அதுக்குள்ளே இந்த ஆஜியோ மீஷோ இதெல்லாம் நிறைய வந்ததுனால அதெல்லாம் ஒரு அன்பாக்சிங் மாதிரி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. என்னென்னா மோஸ்ட்லி பொண்ணுங்கனால அப்படி தான் நினைக்கிறேன். ஏதாவது கிஃப்ட் வந்தாலோ இல்லை ஏதாவது நம்ம ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வந்தாலோ அது ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். அது என்ன தான் நம்ம கம்மியான ப்ரைஸ் வாங்கியிருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய பையனோட ட்ரெஸ் தான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எனக்கு வாங்கினது, அப்புறம் மீஷோ வந்து வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வாங்கினது. இதெல்லாம் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இந்த வீடியோவே பெருசாக லாங்காக போயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ எல்லா வீடியோவும் தனித்தனியாக ஆஜியோ தனியாக, மீஷோ தனியாக அந்த மாதிரி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்ன தான் நடந்ததில்ல, ஃபேஸ்லாம் அங்கங்கே ஏதோ பிளாக் மார்க் மாதிரி வருது. ஸோ இதுக்கெலாம் ஏதாவது ரெமெடி ட்ரை பண்ணணும்னு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆகிடுச்சு. சரி மீஷோ ஆஜியோ பார்சலாம் நிறைய வாங்கியிருந்தேன். வீட்டில் நான் இல்லாததுனால எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. ஸோ ஒன்று ஒன்றா நான் வாங்கினா தனித்தனியாக அந்த ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ பார்சல் சேர்ந்ததுனால ஆல்மோஸ்ட் 20-30 பார்சல் வந்துடுச்சு. ஸோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் மெயினாக ஒரு விஷயம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லி எல்லாமே இந்த ஒரே ட்ரெஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பையன் தூங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ட்ரெஸ்லேயே அன்பாக்சிங்கும் வரும். இப்போ நான் பேச போகிறதும் வரும். என்னென்னா நான் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய ஃபேமிலிக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி பார்க்குறவங்க அன்னோன் பர்சன் யாருக்காக இருந்தாலுமே சொல்ல விரும்புகிறது என்னென்னா, யூடியூப்னாலே எல்லாருமே ஒரு மணி மைண்டடாக பார்க்குறாங்க. ஸோ ஆமாம் அதுவும் இருக்குது, 50-50 இருக்குது. அது இல்லைன்னு கண்டிப்பாக யாராலும் சொல்ல முடியாது. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு வகையில் அதில் ஒரு ஏர்னிங் கிடைக்குதுன்றதுனால தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் மெயினாக எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து என் பையனை பார்த்துன்னு வீட்டில் இருக்கேன். பெருசாக ஒன்றும் செய்யலை. நான் என் பையனுக்கு சமைக்கிறேன், எனக்கு சமைக்கிறேன், சாப்பிட்றேன். அவன் தூங்குறப்போ ஃபோனே நோண்டிகிட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன் நோண்டிட்டு ஏதாவது யூடியூப்பில் நான் ஏதாவது பார்த்துட்டு இருக்குது, இல்லை இன்ஸ்டாகிராம் போய் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்குது. இப்படியே டைம் போயிட்டே இருக்குது. ஸோ சாப்பிட்றது, படுக்கிறது, ஃபோன் பார்க்குறது, இதே ஒரு ரொட்டேட்டாக இருக்கிறதுனால வாயே வளருது ரொட்டேட்டுன்றது இதே மாதிரி போயிட்டுருக்கனால. ஸோ நான் மெயினாக எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா, என்ன கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கணும்னு நான் நினச்சேன். இப்படியே சாப்பிட்றது, படுக்கிறது, ஃபோனை நோண்டுறது இப்படியே போயிட்டுருக்கே. ப்ளஸ் வெயிட்டும் போடுறோம். வெயிட் ஏகபோகமாக ஏறிட்டு போகுது. ஏன்னா நம்ம சாப்பிட்றது போய் பெட்டில் படுத்துக்கிறது. சும்மா ஹஸ்பண்ட் வரப்போ அவங்கள வெளியே அனுப்புறதுக்காக டோரை க்ளோஸ் பண்ண வெளியே போகிறேன். அதான் வெளியே போகுது. மறுபடியும் வரப்போ டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெளியே போகிறேன். இவ்வளோ தான் பண்ணுறேனே. ஏன்னா இது ஏரியாவும் புதுசுன்றதுனால இன்னும் யார்கிட்டையும் போகல, பேச பழகலை. ஸோ இப்படியே ஒரு வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ என்ன பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி மெயினாக நான் யூடியூப் சும்மா ரன் பண்ணி பார்ப்போம் அப்படின்றத தான் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ண உடனே பைசா கிடைக்குமானா கிடையாதுங்க. 1 இயர் ஆகலாம், 2 இயர்ஸ் ஆகலாம், எவ்வளோ நாள் வேணால் ஆகலாம் அந்த மானிட்டேஷன் கிடைக்கிறதுக்காக. ஸோ அதை மெயினாக நம்ம மைண்டில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாலாம் ஆகாது. நான் சும்மா என்ன கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கணும், எனக்குன்னு ஏதோ ஒரு ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்கணுன்றதுக்காக சரி நான் நிறைய இந்த ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் நிறைய பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் அன்பாக்சிங் வீடியோலாம் எடுத்து சும்மா ஷேர் பண்ணுவோம். அது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தலை கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னையும் தலை குளிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஒரு சில விஷயம் டாக்டரும் சொல்கிறாங்க, உங்கள் மூலமாக தாங்க குழந்தைக்கு வருது, நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க, நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் தான், நீங்கள் பண்ணுறதெல்லாம் தான் குழந்தைக்குன்றாங்க. ஒரு சிலர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது எடுத்துக்கிட்டே தெரியல. தலைலாம் ஒரு மாதிரி ஆயிலாக மாறிடுச்சு. என் பையன் தூங்குறான்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கலான்னு பண்ணேன். பார்த்தா எழுந்துட்டான். அவனுக்கு மொட்டை அடிச்சுங்க. இந்த 1 வயசில் அடிப்பாங்க இல்லையா, 1.5 வயசில் அடிச்சிருக்கேன். முடி அப்படி இருக்கும், பட் மொட்டை அடிச்சிட்டேன். தூங்கி இப்போ தான் சார் எழுந்தார்.
நல்லாயிட்டாங்க. சளி மட்டும் கொஞ்சம் இருக்குது. இவனையுமே ஃபோனில் வீடியோ காட்டக்கூடாது அதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் உடம்பு அடிக்கடி முடியாமல் ஆகுது. இப்போ தான் ரொம்ப ஆகுது. ஸோ இவனை காட்டக்கூடாதான்னு தெரியல எனக்கு. என்ன சொல்ல வந்தேன், ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் ரொம்ப வெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. குழந்தைய பார்த்துட்டு எங்கேயும் நான் வேலைக்கு இப்போதைக்கு போகிறதில்ல. வீட்டில் சும்மா தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய பார்ட்ஸ்லாம் வாங்குகிறோம். இந்த மாதிரி வீட்டில் வேலை செய்கிறதுலாம் வீடியோவாக போடுறாங்க. வெளியே போகிறலாம் வீடியோ போடுறாங்க. நம்மளும் தான் அது எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். நான் இல்லை, வீடியோ பார்க்குற நீங்களுமே எல்லாருமே அந்த வேலையை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. வீட்டில் வேலை செய்கிறது, ஷாப்பிங் பண்ணுறது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது, அப்புறம் வெளியே டூர் போகிறது. நம்ம வந்து வீடியோவை எடுத்து சேவ் பண்ண மாட்டோம். ஒரு சிலர் இதே பண்ணுறாங்க. அது மூலமாக அவங்களுக்கு ஏர்னிங்கும் கிடைக்குது. ஸோ நானும் யோசித்தேன், நம்ம வெட்டியாக தானே இருக்கோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். பைசா கிடைச்சா ஓகே, ஹாப்பி தான். கிடைக்கலனாலும் ஒன்றும் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம இந்த யூடியூப் நம்பி இல்லை. சரி, என்னுடைய குழந்தைய பார்க்க நான் வீட்டுக்கு இருக்க வரைக்கும் சரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் பண்ணுறேன். இது மூலமாக இன்கம் கிடைக்கும், ஆஹா ஓஹோ மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது மூலமாக ஒன்றுமே கிடைக்கலனாலும் ஒன்றும் வருத்தப்படப்படுறதுன்னு கிடையாது. ஸோ என்னுடைய டைம் பாஸ்க்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். வீடியோக்காக நடக்காது நடந்த மாதிரி பேசுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம லைஃப்பில் என்ன விஷயத்த சும்மா ஷேர் பண்ணலான்ற விஷயத்த மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன். நம்ம பர்சனல் லைஃப்குள்ளே போகக்கூடாது. சும்மா அந்த மேரேஜ் லைஃப்லாம் அப்படி இருக்குன்றது நான் ஒரு காமெடியாக இப்படிலாம் கூட சண்டை வரதுதான் சொன்னேன். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிறது ஏன்டா அப்படி பார்க்குற தங்கம். ஸோ தூங்கி எழுந்துட்டார். இவருக்கு இப்போ ஃபீட் பண்ண போகணும். அம்மா வந்துட்டுருக்காங்க. நான் நேற்று தான் வீட்டுக்கு வந்தேன். இப்போது வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகலாம். அப்படியே குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். இவ்வளோ நாள் அங்கே அக்காவோட பொண்ணு எல்லோரும் சுற்றி கூட்டமாக இருப்பாங்க. ஒரு ஜாலியாக விளையாட்டே இருப்பார். இங்கே தனியாக வந்தோடனே அழுதுகிட்டே இருக்காங்க. கால் வராங்க. சாப்பாடு ரசம் இதெல்லாம் செஞ்சுட்டு இவருக்கு உடம்பு நல்லா இல்லைன்றதுனால ரசம் தான் இப்போதைக்கு போகுது. என்னம்மா? ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் பாய் சொல்லு. பாய். பாய். ஸோ இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. இது மூலமாக நம்மளுக்கு பைசா கிடைக்கும் அவ்வளோலாம் இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் பிஸியாக வைக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ப்ளஸ் நம்ம இதெல்லாம் பண்ணுறப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நான் பேசிகிட்டே இருக்கிறப்போ கால் வந்துகிட்டே இருந்தது இல்லையா? ஸோ அம்மாவும் அக்காவும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான், அதோட நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ண போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த கிளிப்ஸ்லாம் ஜஸ்ட்டு எடுக்கலாம் சொல்லி எடுத்தேன். அம்மா வந்ததும் என்னுடைய பையனை பாருங்கள். எங்கள் அம்மா வந்ததும் என்ன சொல்கிறதுனே தெரியல. குழந்தை அவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கான். இது என் அக்கா பொண்ணு. அப்படியே எங்கள் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஃபேஸ் திருப்பம் பாருங்கள். அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணியிருக்கான். குழந்தைங்க சுற்றி ஆள் இருக்கணும். இந்த மாதிரி தனியாக வச்சுருக்கதும் ரொம்ப கஷ்டம். நம்ம சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, பாய்.